சொல்லுங்க சாமி, 10ஆம் அதிபதி என்னென்ன பண்ணுவார்னு? 10ஆம் அதிபதி நிறைய வித்தை காமிப்பார், அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல அதாவது விஷயம் என்னன்னா, ஜோசியத்தில் சார் எங்கே பிடிச்சாலும் வழுக்கும், எப்படி பிடிச்சாலும் வழுக்கும். நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாலாம் ஒரு விதியெல்லாம் வந்து வரைவிலக்கணம் பண்ணி கொண்டு வந்துட முடியாது. சொல்லுங்க சாமி, 10ஆம் அதிபதி என்னென்ன பண்ணுவார்? 10ஆம் அதிபதி அதே 10ல் குரு இருக்கார். ஆனால் அந்த குரு தசையாக நடக்குது, அவன் கோடீஸ்வரனா இருக்கான். இப்போ குழப்பமாயிடும். எப்படின்னா ஜோசியத்து மேலேயே சந்தேகம் வந்துடும். இப்படி ஒரு சிக்னிஃபிகன்ஸ், இப்படி ஒரு சிக்கலான இடம் அந்த 10ஆம் இடம். இது எப்படின்னா, இந்த 10ஆம் இடம்ங்கிறது வீட்டில் நம்ம மெயின் பாக்ஸ்லாம் வச்சுருப்போம்ல, அதில் கொண்டு போய் கை வைக்கிற மாதிரி, கொஞ்சம் கவனமாக கை வைக்கணும். சூரியன் 10ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்து அதிபதியோடைய கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து தான் செய்கிற தொழில் வேலையாக இருக்கட்டும் அல்லது வந்து சொந்த தொழிலாக இருக்கட்டும், அவன் தான் பயணியர். அதாவது பயணியர், அதாவது முன்னோடியாக இருக்கு. 10 பேர்த்துக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர். ஓகே, இங்கே தான் ஒரு டெக்னிக். சூரியனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் அல்லது சூரியன் உட்கார்ந்திருக்க 10ஆம் இடத்ததிபதி அல்லது சூரியனோடு சேர்ந்த கிரகங்கள் அல்லது சூரியனை பார்த்த கிரகங்கள், இந்த காம்பினேஷன்ல எந்த திசை நடந்தாலும் அவன் வேலைக்கு போய் அல்லது தொழில் பண்ற இடத்துக்கு போய் அங்க லட்சம் பேருக்கு பதில் சொல்லிடுவேண்டான்னு ஓடிடுவாங்க. அப்ப இவனை விரட்டி விடுறது மெயினா அவங்க தான் பண்ணுவாங்க. அப்ப தொழில போய் உட்காந்தா அங்க ஒரு பெரிய, நான் இவ்வளவு பிஸியா இருக்கேன்ல, நீ வந்து எனக்கு உதவி செய்யலாம்லன்னு வீட்டுக்காரர் மாட்ட கேட்பாங்க. அந்தம்மா தெளிவாக கேட்பாங்க, இதுக்கா எங்கள் அப்பா உன்னை கட்டி கொடுத்தியா நீ. 10ல் சனி இருக்கிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 99% அவன் வந்து வாழ்க்கை. குருஜி பாமரன் சேஷாதிரி அவர்களின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு. நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டுமா? நிலையான செல்வம் வேண்டுமா? பஞ்சமே இல்லாத பணவளம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்க போகும் அந்த ஒரு அதிசய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5, 2026 சென்னை மயிலாப்பூரில் நடக்க உள்ளது. ரெஜிஸ்டர் செய்ய உடனே வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. சுகமே சொல்ல சாமி. வணக்கம் சார். 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சாமி, 10ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பலன்கள் கொடுப்பாரு. சொல்லுங்க சாமி, 10ஆம் அதிபதி என்னென்ன பண்ணுவார்ன்ட்டு. 10ஆம் அதிபதி நிறைய வித்தை காமிப்பார், அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல ஜாதகத்துல 10ஆம் இடம் இல்லையா? அப்பதானே 10ஆம் இடத்து அதிபதினே சொல்றோம். இப்போ 5ஆம் இடத்து அதிபதினா அப்ப 5ஆம் இடம், 10ஆம் இடத்து அதிபதினா அங்க 10ஆம் இடத்துல இருந்து வர்றாருன்னு அர்த்தம். அப்ப என்ன சிக்னிஃபிகன்ஸ் 10ஆம் இடத்துக்கு? அங்க இருந்து தானே போகணும். உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு மனுஷன் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்கன்னா ஒருத்தர் அறிமுகப்படுத்தி ஐயா என்ன பண்றாருங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஜோசியரா இருக்காருங்க அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல ப்ரொஃபஷனை தான் சொல்லணும் இல்லையா? அல்லது வந்து அவர் வாத்தியாரா இருக்காரு, என்னத்தையோ ஒன்று சொல்லணும். அப்போ அவர் என்னவா இருக்காருன்னு சொல்றதுங்கிறது அந்த 10ஆம் இடம் தான் ஐடென்டிஃபை பண்ணும். அப்போ ஒருத்தர் அடையாளப்படுத்துறதுங்கிறது அவருடைய 10ஆம் இடம். இவர் நல்ல மனுஷனா இருக்காரு, சொந்த பிஸ்னஸ் பண்றாரு, இங்கே வேலை பார்க்குறாரு, எதையாவது ஒன்று சொல்லணும்னா, இப்போ சாய் செந்தில் யார் அப்படின்னாக்க அவர் வந்து ஒரு யூடியூப் நிபுணர் அப்படின்னு சொல்லணும்னா அப்போ யூடியூப்புங்கிறது உள்ள வரும், அந்த 10ஆம் இடம்ங்கிறது உள்ள வரும். அப்போ 10ஆம் இடம் தான் ஒரு மனுஷனுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கறது, அடையாளத்தை கொடுக்குறது, யாருன்னு காமிக்கிறது 10ஆம் இடம். வெளி உலகத்துக்கு யாரு நம்ம அப்படின்னு காமிக்கிறது 10ஆம் இடம். அப்பேற்பட்ட 10ஆம் இடங்கிறது வந்து ஒவ்வொரு ஜாதகத்துலையும் ரொம்ப முக்கியம் இல்லையா? தொழில் என்னங்கிறது, மாப்பிள்ளை என்ன செய்யறாருன்னு தானே கேட்குறாங்க, மாப்பிள்ளை எப்படி சொத்து வச்சிருக்காருன்னு கேட்குறாங்க, என்ன பொழப்பு பார்க்குறாருன்னு தானே கேட்குறாங்க. அப்போ அந்த 10ஆம் இடங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி 10ஆம் இடத்து அதிபதி முக்கியம் அப்படிங்கிறது தான் இதுல விஷயம். இப்போ இந்த 10ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவரைத்தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி இருப்பார், அப்போ எங்க இருப்பார் அப்படின்னு இதை பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்துக்கிட்டே வரலாம். அதுக்கு முதல்ல வந்து இந்த 10ஆம் இடத்து அதிபதின்னு இருக்கு இல்லைங்களா, அல்லது 10ஆம் இடம் அப்படின்னு இருக்கு இல்லையா, உங்க ஐடியா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுடைய அப்சர்வேஷன். வேலை, தொழில், கர்மா, இதெல்லாம் 10ஆம் இடம் தான் சொல்றாங்க. ரைட். இப்போ 10ஆம் இடங்கிறது இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்றோம். 10ஆம் இடத்துல ஒரு ரிலையபிளான இடம் ஜோசியத்துல. அதாவது எப்படின்னா யார் வேணாலும் இருக்கலாம். இப்போ 5ஆம் இடத்தில் குரு இருக்கக்கூடாது, அதே மாதிரி சனி வந்து லக்னத்துல இருக்கக்கூடாது, ஏதோ சொல்றாங்கன்னு வச்சுங்க, அது இங்க இருக்கக்கூடாது, 9ல் சூரியன் இருக்கக்கூடாது, 4ல் சந்திரன், இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 10ஆம் இடம் மட்டும் ரொம்ப ரிலையபிளான இடம். என்னன்னா யார் வேணாலும் இருக்கலாம். அது பாவிகள் இருந்தா இன்னும் யாரு வேணாலும் இருக்கலாம். சுபர் இருக்கலாம், பாவ கிரகம் இருக்கலாம், பாம்பு கிரகம் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், மாந்தி இருக்கலாம், குளியன், யார் வேணாலும் இருக்கலாம் 10ஆம் இடத்துல. இப்போ ஒரு டவுட் வந்துடும், யாருமே இல்லைன்னா அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. யாருமே இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, யாராவது பார்க்கணும். சரி, யாருமே பார்க்கலன்னா அப்பயும் பிரச்சனை இல்லை. 10ஆம் இடத்த அதிபதியோட யாராவது சேர்ந்துருக்கணும்.
இப்போ நம்ம 10வது வீட்டை யாரும் பார்க்கல, அந்த 10வது வீட்டில் யாரும் இல்லை, கட்டம் காலியாக இருக்குது. அப்போ 10ஆம் இடத்ததிபதியோட யார் சேர்ந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான அந்த பாயிண்ட்ல எடுத்துகிட்டு போகலாம். பார்ப்போம், ஒன்றா பார்த்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த 10ஆம் இடம்ங்கிறது வந்து ஒருத்தருடைய தொழிலை குறிக்கிறதுங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துட்டு, அப்போ 10ல் பாவகிரகமும் இருக்கலாம், சுபகிரகம் இருக்கலாம். இப்படியான இடத்த இந்த 12 கட்டத்தில் வேற பக்கம் கையை காமிக்க முடியாது. இப்போ குருன்னா 5ல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இங்கே வந்து யார் வேணாலும் இருக்கலாங்கிற ஒரு பாயிண்ட். 2வது சார் இன்னொன்று, 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். இங்கே ஜென்ரேட் பண்ணுறது தான் அங்கே லாபம் அவுட்புட் வரும் இல்லையா? அப்போ 11ஆம் இடத்துக்கு வந்து ஜென்ரேஷனை கொடுக்கறதுங்கிறதே, அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுங்கிறதே வந்து அந்த 10ஆம் இடம் தான். ஸோ அந்த வகையில் ரொம்ப முக்கியமான இடம் 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல யார் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்போ பாவகிரகமும் இருக்கலாம், சுபகிரகமும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கான தீர்வு. இப்போ கேளுங்க உங்க கொஸ்டின். சாமி, இந்த 10ஆம் இடத்து அதிபதி ஒரு கிரகத்தோட இணைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு சில பலன்கள் இருக்கும்ல, அதை சொல்லுங்க சாமி. நம்ம உறவுகளுக்கு 10ஆம் இடத்து அதிபதி சூரியனோட இருந்தா ரைட். முதல்ல 10ஆம் இடத்ததிபதி தனியாக இருந்தால் தப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு போயிடுவோம். சொல்லுங்க. ஏன்னா இப்போ 10ல் ஒரு குரு மட்டும் இருக்காருன்னு வைங்களேன், 10ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு பெரிய சப்ஜெக்ட். இருந்தாலும் நம்ம ஒரு சுருக்கமாக தெரிஞ்சுக்கிடுவோம். 10ல் குரு தனிச்ச குரு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஈசனார் ஒரு 10லே தலையோட்டிலே இறந்துண்டவன் அப்படின்னு சொல்லி ஒரு கவி உண்டு. அப்போ 10ஆம் இடத்துல குரு இருந்தால் கஷ்டப்படுவாங்க காசு பண்ண. இதில் வந்து நம்மளுடைய புரிதலில் ஒரு தவறு இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, கோச்சாரத்தில் 10ஆம் இடத்துல குரு வரையில கஷ்டப்படுவான்னு எடுத்துறாங்க. அப்படி இல்லை. ஜனனகால ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரு, அந்த குரு தசை நடத்துறார், அப்போ இவருக்கு தொழில் சரி வராது அப்படின்னா இதுவுமே கண்ட்ரோலுக்கு உட்பட்டது. அதாவது விஷயம் என்னன்னா, ஜோசியத்துல சார் எங்க பிடிச்சாலும் வழுக்கும், எப்படி பிடிச்சாலும் வழுக்கும். நீங்க ரொம்ப ஷார்ப்பாலாம் ஒரு விதியெல்லாம் வந்து வரைவிலக்கணம் பண்ணி கொண்டு வந்துட முடியாது. ஏற்ற மாதிரி இப்போ 10ல் குரு இருந்தால் கஷ்டப்படுவேன், சிரமப்படுவேன், சிக்கல் அனுப்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். அதே 10ல் குரு இருக்கார், ஆனால் அந்த குரு தசையாக நடக்குது, அவன் கோடீஸ்வரனாக இருப்பான். இப்போ குழப்பமாயிரும். எப்படின்னா ஜோசியத்து மேலேயே சந்தேகம் வந்துடும். இல்லை 10ஆம் இடத்துல குரு இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன்றாங்க, எப்படிப்பா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கானா? ரொம்ப சிம்பிள். அந்த 10ஆம் இடத்தை வக்கரமாக இருப்பார், சோலி முடிஞ்சு. அப்போ பிரமாதமாக தூக்கி விட்டுரும். அப்போது ஒரு விதி அப்படிங்கிறது மேக்சிமம் என்ன பண்ணுதுங்கிறத காமிக்கலாமே தவிர, மற்றபடி வந்து இப்படித்தான் நடக்கணுங்கிறது கிடையாது. அப்படி வரையில 10ல் வந்து குரு உட்காரலாமா அப்படின்னாக்க தாராளமாக உட்காரலாம், வக்கரமாக இருக்கணும், அல்லது மற்ற கிரகத்தோட சேர்ந்து இருக்கணும், அல்லது நீசமாக இருக்கணும், அல்லது இது எதுவுமே இல்லைப்பா ஆனாலும் 10ல் குரு இருக்கு, குரு தசை நடக்குதுன்னா அந்த குரு 10ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்து அதிபதி இருப்பார்ல, அந்த குருக்கு வீடு கொடுத்தாரு, அவர் வந்து வக்கரமாக இருக்கணும், நீசமாக இருக்கணும், கெட்டு போயிருக்கணும், ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். புரியுது. அப்போ 10ல் குரு இருந்தால் வலுவிழந்து போகணும். அப்போ அவங்க பெரிய ஆளாக வருவாங்க. 10ல் குரு உச்சமாய் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், தனிச்ச குரு 10ல் உச்சமாய் நிற்கிதுன்னா உண்மையிலேயே அவங்க அந்த குரு தசை நடக்கல தொழிலையும் ஃபைனான்ஷியலாகவும் செட்டில் ஆகிறது சிரமம் தான். அப்போ இது பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். இப்போ இதே இது மற்ற கிரகம் சனி 10ல் உச்சமாகிறார் அப்படின்னா, 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய்ச்சி வரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடு விளங்குமுதைய தலைமதனை புத்திரர்க்கிறையும் கவிமாலும் புகுந்து காணின் தனவானம். பெரிய கோடீஸ்வரன், பணக்காரன். எது 10ல் வந்து உச்சம் பெற்ற கிரகம், ஆனால் குரு உச்சமாகக்கூடாது. அப்படி உச்சமான வக்கரமாக இருக்கும். இப்படி ஒரு சிக்னிஃபிகன்ஸ், இப்படி ஒரு சிக்கலான இடம் அந்த 10ஆம் இடம். இது எப்படின்னா, இந்த 10ஆம் இடம்ங்கிறது வீட்டில் நம்ம மெயின் பாக்ஸ் எல்லாம் வச்சிருப்போம்ல, அதில் கொண்டு போய் கை வைக்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக கை வைக்கணும். சரி, அப்போ 10ஆம் இடத்துல குரு இருந்துச்சுனாக்க தனிச்சு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட். மற்ற பாவகிரகங்கள் இருக்கலாமா? இருக்கலாம். மற்ற பாம்பு கிரகம் இருக்கலாமா? ராகு எது பாம்பு கிரகம், அவரு இருக்கலாம், யாரு வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட். இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்குள்ள வரும். நிச்சயமா சூரியன் வந்து 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு, அல்லது 10ஆம் இடத்ததிபதியோட சேர்ந்து இருக்கிறார். ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான பலன். ஓகே, இப்போ நம்ம காணொலியை பார்க்குற எல்லாருமே வந்து பெரும்பாலும் ஜோசியராக தான் இருப்பாங்க. இப்போ ஜோசியம் தெரியாதவங்க எல்லாம் காணொலியை பார்க்குற கஷ்டம். என்ன காரணம்னா, இந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாத்தையும் பார்க்க முடியும். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுங்களேன், அப்படி ஓப்பன் பண்ணது கொலையா கொள்றாங்கடா அப்படின்னு தெரிச்சு ஓடிடுவாங்க இல்லையா? அப்படி நிற்க முடியாது. சரி, அப்போ நம்ம சொல்ற பாயிண்ட் அவங்களுக்கு புரியும். 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் 10ஆம் இடத்ததிபதியோட சூரியன் இருந்தாலும் ஒரே பலன். ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம் சாமி, மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு சனி, இந்த சனியோட சூரியன் இருந்தாலும் சரி, இல்ல 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் சரி. ஆமா, அப்படி இருந்தா சரி. இப்படி இருந்ததுன்னா இல்ல என்ன பியூட்டின்னா, நம்ம என்ன இப்ப நம்ம இது ஆரம்பிச்சதுமே சொல்லுவாங்க, என்ன கவர்மெண்ட் நல்லா இருக்கும், அப்பா தொழில செய்வீங்க, அரசாங்க வேலை கிடைக்கும், அரசியலுக்கு போவீங்கன்னு பேசுவீங்கன்னு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, அதை விட்டுருவோம். நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா போகலாம். சூரியன் 10ஆம் இடத்துலயோ 10ஆம் இடத்ததிபதியோடய கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து தான் செய்யற தொழில் வேலையா இருக்கட்டும் அல்லது வந்து சொந்த தொழிலா இருக்கட்டும், அவன் தான் பயனீர். அதாவது முன்னோடியா இருக்கு, 10 பேருக்கு முன்னோடியா இருக்கக்கூடியவர். ஓகே, இப்போ ஒரே வேலையை தான் 4 பேர் செய்வாங்க, அதுல ஒருத்தன் செய்யறது மட்டும் பெருசா தெரியும் இல்லையா? அது மாதிரியான விஷயங்கள் வர்றதுங்கிறது, அதாவது அந்த செய்கிற தொழிலை வச்சு பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் அத்தனையும் ஈட்டி கொடுக்கறதுங்கிறது அந்த சூரியன். சூப்பர்.
சூப்பர். இன்னொன்று என்ன தெரியுங்களா, இவனுக்கு குலக்கல்வி கல்லாமலே பாகம்படும் அப்படிம்பாங்க. சில தொழில் வந்து நம்ம ஒரு இடத்துல போய் வேலை பார்ப்போம், அதை பார்த்துக்கிட்டே இருப்போம், வேடிக்கை பார்த்துருப்போம், அதை அப்படியே வந்து அதை ரிப்ளிகேட் பண்ணுவாங்க பாருங்க, ஆமா, பிரமாதமாக ஆமா. ஓட ஆரம்பிச்சிடும். எது ஒரிஜினலோட இவன் நல்லா ஓட்டிடுவான். அப்போ எப்பட்றா அப்படின்னம்னா அவனுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லீடிங் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது அமைப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த சூரியன் வந்து 10ல் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே தான் ஒரு டெக்னிக். சூரியனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் அல்லது சூரியன் உட்கார்ந்திருக்க 10ஆம் இடத்ததிபதி அல்லது சூரியனோடு சேர்ந்த கிரகங்கள் அல்லது சூரியனை பார்த்த கிரகங்கள், இந்த காம்பினேஷனில் எந்த திசை நடந்தாலும் அவன் தொழிலில் ஜெயிப்பான். ரைட்டுங்களா? இன்னொன்று என்னென்னா, சூரியன் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா தன்னை விட கூடுதலான, அதாவது தகுதியில், பணத்தில், அறிவில், படிப்பில், அதில் ஏதோ ஒன்றில், சொந்த பந்தத்தில் தன்னை விட கூடுதலான ஒரு இடத்துல போய் ஒரு உதவி கேட்டால் அந்த உதவி நடக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஆனை மேலே உறவுன்னு சுண்ணாம்பு கேட்டால் இறங்கி வந்தால் கொடுத்துட்டு போவேன்னு ஒரு பழமொழி. ஆனை மேலே உறவுன்னு சுண்ணாம்பு கேட்டால் அவன் இறங்க மாட்டான் இல்லையா? அதனால அது மாதிரி ரொம்ப பெரிய இடத்துல போய் நம்ம ஒரு உதவி கேட்டால் நடக்காது. ஆனால் இந்த 10ல் சூரியன் இருக்கவங்களோ அல்லது 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்களோ போய் ஒரு உதவி கேட்டாங்கன்னா அந்த உதவி நடக்கும். ஆச்சரியமா இருக்கும். நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், சே இப்படியும் இருக்குமா. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க செய்கிற தொழில் இருக்கு பாருங்க, அந்த தொழில் சொந்த தொழில்னு வச்சுக்கிடுவோம். அந்த தொழில் அவருக்கு அடுத்து அவர் பிள்ளை செய்வான், அவர் பிள்ளையும் செய்வான். பேரன் வரைக்கும் இந்த தொழில் வரைக்கும் இழுத்துட்டு போறதுக்கான அந்த ஸ்ட்ராங், அந்த ஸ்டஃப்னஸ் இருக்கும் அவங்களுக்கு. 10ல் சூரியன் இருக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். சரி, அதே 10ஆம் இடத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன், நைட்டு பகலும் தூங்க மாட்டான். அதாவது காலையில் 6 மணிக்கு சூரியன் எந்திரிச்சிடுறாரு. அவர் நம்ம எந்திரிக்கிற மாதிரிலாம் இல்லை, ரெகுலராக கரெக்டாக எந்திரிச்சிடுவார். அதே மாதிரி ஒரு 6 மணிக்கு மறையிறாருன்னு வச்சுக்கிடுவோம். இந்த சன்ரைஸ் இருக்க நேரம் ஃபுல்லாக பாருங்கள் தொழிலே தான் உட்காந்துருப்பாங்க. யார்? இந்த சூரியன் 10ஆம் இடத்துல. நைட்டில் அது சம்மந்தமான சிந்தனையோடையே போய் படுக்க போவோம். இப்போ இந்த 10ல் சூரியன் இருக்கவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா பாருங்கள், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல கூட எங்கள் குழம்பு நல்லா இருக்கா அப்படின்னாக்க முதல் தடவை கேட்கல அவர் காது கேட்காது, 2வது தடவை கேட்கல தான் கேட்கும். என் நேரமும் நீ தொழிலையே நினச்சிக்கிட்டு அதுக்கு அதையே கட்டிக்கிட்டு அழுக வேண்டியதானே, என்னத்துக்கு கட்டினேன்னு கேட்குறாங்கல்ல. அதெல்லாம் வந்து இந்த சூரியன் 10ஆம் பாவத்தில் இருக்கிறது அல்லது 10ஆம் இடத்ததிபதியோட சேர்ந்துருக்கிறது. சூப்பர். ஸோ இந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இப்போ இப்படி ஒரு ஜாதகம் இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க தொழிலை பற்றி கவலையே பட வேணாம். ஒருத்தர் சொல்லுவார், நீ சொல்கிறதெல்லாம் சர்த்தியா, ஆனால் நான் சிரமப்பட்டுக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிருக்கேன். ஆனால் 10ல் சூரியன் இருக்குப்பா அல்லது 10ஆம் இடத்ததிபதியோட சூரியன் இருக்கு, என்ன செய்ய சொல்கிறேன் நீ? அப்போ ஜோசியம் கரெக்டா பொய்யா என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் அவருக்கு அதுக்கான தசாபுத்தி வரல. நான் சொன்னேன் இல்லையா, இந்த டச்சான சூரியனோட டச் ஆகக்கூடிய ஏதாவது ஒரு தசாபுத்தி வந்து அவருக்கு ட்ரிகர் ஆயிடும். அது வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, இது வந்து இது சும்மா சொல்றாங்க, ஃபேக்கா சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா அதுக்கே ஒரு திருவாசகத்துல மணிவாசகமா இருக்கு, கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை, அவ்வளவுதான். அப்போ பார்த்துட்டான்னு வைங்களேன், யாரு இப்போ ஒன்றும் வேணாம் சார், ஷேர் மார்க்கெட்டில் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்கள கேட்டு பாருங்க, நான் நிறைய காசு விட்டேன்னு சொல்லி யாரை கேட்டாலும் காசு விட்டேம்மா. அப்போ இந்த விட்ட காசுலாம் எங்கே போய் நின்றுச்சுன்னு தெரியல. ஆனால் இப்போ யாரை கேட்டாலும் விட்டுட்டேம்மா, யாருமே சம்பாதிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த தொழிலை விட்டு வெளியே வர மாட்டேன். அது மாதிரி இந்த சூரியன் 10ஆம் இடத்தோட தொடர்புல வந்துருச்சு, 10ஆம் இடத்தோட சேர்ந்துருச்சுன்னா நீ தாயா கிங்கு, ஜெயிச்சிருவையாங்கிறதுல சந்தேகமே இல்லை. சூப்பர் சாமி, சூப்பர். அதே மாதிரி சந்திரன் 10ஆம் இடத்தில் இருந்தாலோ இல்லை 10ஆம் இடத்து அதிபதியோட இருந்தாலோ எப்படி இருக்கும் சார்? இது நல்ல கேள்வி. ஆடுன காலும் பாடுன வாயும் சும்மா இருக்காதுன்னு வாங்க. அதாவது எப்படின்னா, வித்துவான் விடாமல் கத்துவான் ஊரங்குன்னு சுத்துவான்னு வாங்க இல்லையா, அது மாதிரி இந்த சந்திரன் வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் பிளானட், ரொம்ப வேகமான கிரகம் இல்லையா. 9 கிரகத்தில் சந்திரன் தான் ரொம்ப வேகமாக போகும். அப்போது ஒரு விஷயத்தை வேகமாக செய்கிறதுங்கிறது எல்லாமே இந்த சந்திரன் 10ல் இருந்தாலோ அல்லது 10ஆம் இடத்ததிபதியோடு இருந்தாலோ இருக்கும். அதனால தான் சந்திரனை பெண் கிரகம்னு சொன்னேன். பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்கிறாங்க இல்லையா. நான் பெண்மையை பற்றி கீழே எல்லாம் பேசலை, மேலேயே தான் சொல்லி சொன்ன பழமொழியே அப்படி சொன்னாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அவசரமாக ஒரு முடிவு எடுப்பாங்க, படபடன்னு இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. இதை விட இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த 10ஆம் இடத்துல சந்திரன் அல்லது 10ஆம் இடத்ததிபதியோட சந்திரன் இருந்தால் அருமையான நாட்கள் இருந்து ஒரு பெரிய சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் மனசில். எப்படி தெரியுங்களா, நம்ம செய்கிற காரியம் சரியாக வருமா இல்லை வராதா, நிற்குமா நிற்காதா, ஃபெயில் ஆகுமா பாஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். இதில் சந்திரன் அப்படின்னதுமே இதில் 2 விஷயம் இருக்குது. வேக்சிங் மூன், வேனிங் மூன் அப்படிம்பாங்கல்ல, அதாவது தேய்வரை வளர்வரை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தேய்வரைக்கு ஸ்பெஷலான குணங்கள் உண்டு, வளர்வரைக்கு ஸ்பெஷலான குணங்கள் உண்டானா இங்கே கிடையாது. 10ஆம் இடத்துல அது கிடையாது. 10ஆம் இடத்துல தான் யார் வேணாலும் உட்காரலாம். அப்புறம் என்ன தேய்வரை, அப்புறம் என்ன வளர்வரை, யார் வேணாலும் உட்காரலாம்னா தேய்வரை கிரகம் உட்காந்தாலும் வளர்வரை கிரகம் உட்காந்தாலும். சார் விஷயம் என்னன்னா, கலைத்துறை சார்ந்த வகையில் ஒருத்தன் இறங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, 10ல் சந்திரன் இருந்து அல்லது 10ஆம் இடத்ததிபதியோட சந்திரன் இருந்து கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் இறங்கிட்டான்னா அவன் மிகப்பெரிய அளவில் பேரு புகழ் அந்தஸ்துக்கு வந்துடுவான், கௌரவத்துக்கு வந்துடுவான். ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். 10ஆம் இடம் வந்து கடகராசி, கடகராசியில் சந்திரன் ஆட்சி ஆகிறார்.
அப்படி வச்சுக்குவோம். அது சந்திரனுடைய ஆட்சி வீடு, அதனால் அப்படி போக வேண்டாம். சரி, அப்படியே போகலாம். கடகம் 10ஆம் இடமா வருது, அல்லது 10ஆம் இடத்ததிபதியோட சந்திரன் நிற்கிறார் அப்படின்னாக்க அது ஜலராசியில் நிற்கிது. ஆமாம், ஜலராசியில் நிற்கிது அல்லது நெருப்பு ராசியில் நிற்கிதுன்னா அவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பண்ணால் நல்லா போகும், கேட்ரிங் பண்ணால் நல்லா போகும். சரிங்களா? அவங்களுக்கு சாப்பிட்றதுல எதை தொட்டாலும் நல்லா விருத்தியாகும். அவங்களுக்கு அந்த கைராசி இருக்கும். இப்போ நம்ம வீட்லேயே வந்து அம்மா குழம்பு வைப்பாங்க, அது நல்லாயிருக்கும். அதை சாப்பிட்டு தான் 25 வருஷம் வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்காரம்மா வந்து குழம்பு வைப்பாங்க, அவங்க ஒரு 25 வருஷம் வைப்பாங்க. நல்ல விதமாக குழம்பு வைப்பாங்களே தவிர அம்மா வச்ச குழம்பு வைக்க மாட்டாங்க. அது வைக்க முடியாது இல்லையா? அது மாதிரி ஒவ்வொருத்தர் கைப்பக்குவம் இருக்குல்ல, அந்த கைப்பக்குவம் இந்த 10ல் சந்திரன் இருக்கவங்களுக்கு நல்லா வரும். சரி, இப்போ இது சமையலில் சொல்லியிருக்கேன். இதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு டான்ஸாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அவங்களுடைய கலைத்திறன்கிறது தனியாக இருக்கும். சார் ஒன்றும் இல்லை சார், 10ல் சந்திரன் 10க்கு அதிபதியோட சந்திரன் ஏதோ ஒரு கணக்கில் இருக்காங்கன்னா, அவங்கள ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த ஆஃபீஸில் மற்றவங்க முடித்த ஃபைல் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இவங்க முடித்த ஃபைல் மட்டும் கீழே சிக்னேச்சர் போட வேண்டியதில்லை, இது இந்நாள் தான் முடிச்சிருப்பாங்கன்னு சொல்கிற விதத்தில் இருக்கும். அந்த நீட்னஸ் அப்படிம்பாங்க, தனித்துவமாக இருக்குது. இன்னும் என்னென்னா, இந்த 10ல் சந்திரன் இருக்கவங்க வேலை பார்க்குற இடத்த நீட்டாக வச்சுருப்பான். அவன் டேபிள் பார்த்தீங்கன்னா, சிலர் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொதறி வச்சுருப்பான், காவாக்குள்ளே உட்காந்து வேலை பார்க்குற மாதிரியே இருக்கும். இது அப்படி இல்லாமல் சில டேபிளில் வந்து அப்படி பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள், அது மாதிரி பளிச்சுன்னு வச்சுட்டு தான் வேலை பார்ப்பாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த 10ஆம் இடத்த அதிபதியோட சந்திரன் அல்லது 10ல் சந்திரன் தான் இவங்களால பெட்டில் படுக்கிறாங்க இல்லையா, படுக்க சுருண்டு இருந்தால் கூட தூக்கம் வராது சார். அந்த பெட்ஷீட்டு பெட் ஸ்ப்ரெட் இருக்கு இல்லையா, அது சுருண்டு இருந்தால் கூட அது நேராக இழுத்து விட்டு நேர் பண்ணி நீவி கீவி சரி பண்ணி அதுக்கப்புறம் படுத்தா தூங்குவோம். அது மாதிரியான அதே மாதிரி தொழில் ரீதியாக அவங்க காணக்கூடிய கனவுகள் எல்லாமே ஜெயிக்கும். அதை விட இன்னொன்று, அடுத்தவங்களை பார்த்ததும் கவரக்கூடிய ஐட்டம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஐட்டத்தில் இவங்க மிகப்பெரிய அளவில் வரும். அதாவது 2 கடை வச்சுருக்காங்க, 2மே இமிட்டேஷன் ஜுவல்லரி சம்மந்தப்பட்ட கடைன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு இந்த 10ல் சந்திரன் 10ஆம் பாவாதிபதியோட சந்திரன்னா இவருடைய கடையை அவர் மெயின்டைன் பண்ணுறதும் அதை காமிக்கிற அந்த எக்ஸ்போஸ் பண்ணுற விதமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்போ கூட்டம் ஆட்டோமேட்டிக்காக இங்கேதான் போய் தள்ளுன்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி ஒருத்தர் பக்கத்தில் ஒரு 2-3 லேடிஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, அல்லது லேடிஸோடையே அவங்களுக்கு டீலிங் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக சந்திரன் 10ல் இருக்கும் அல்லது 10ஆம் இடத்த அதிபதியோட. சரிங்களா? இப்படி யோகம் இருந்ததுன்னா அதுவும் ஒரு யோகம் தானே. ஆமாம். அப்போ இங்கே லேடிஸோடையே பேசிட்டு வந்து அப்படி சிரிச்சே பேசி ஆகணும், சந்தோஷமாக பேசி ஆகணும். ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டுக்காரம்மா பேசுகிற டென்ஷனாகவே ஆயிரும் இல்லையா? அது காரணம் என்ன? இது அடுத்த ஒரு சம்சாரம்லாம் பேசுகிறாங்க, அதனால் இனிமையாக பேசிடுவாங்க. அங்கே போனது நம்ம சம்சாரம் வரவு செலவில் கேட்பாங்க, அதனால டென்ஷன் ஆகிறது. மொத்தத்தில் சந்திரன் 10ல் இருக்கிறதுங்கிறது அல்லது 10ஆம் பாவாதிபதியோட சேர்ந்துருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்பு. அதுலேயும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இவங்க ஒரு இடத்துல இல்லாமல் பெரும்பாலும் 99% இடம் விட்டு இடம் மாறி போயிடுவாங்க. தொழிலுக்காக இடம் மாறி போய் உட்காந்தா ஜெயிச்சிருவாங்க. ஒன்று. இன்னொன்று, ட்ராவலிங் நிறைய இருக்கும். இதில் பாருங்கள், ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் வெளியூரில் இருந்தாலும் இவங்க வேலை நடக்கும், அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்க வெளியூரில் போய் உட்காந்துருப்பாங்க, அவங்களுடைய வேலையை இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அதை மானிட்டர் பண்ணுவாங்க, அல்லது ஆன்லைன்லேயே உட்காந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பார்க்குறேன்னு சொல்லி இவங்களே வேலை பார்த்துட்டு. அப்போ அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்கங்கிறது மாதிரி எங்கே போனாலும் வருமானம் அப்படிங்கிறது தான் இதில் விசேஷமான அமைப்பு. அதான் 10ல் நிற்கிற சந்திரனுக்கும் 10ஆம் பாவாதிபதியோடு இருக்க சந்திரனுக்குமான ஒரு ஸ்பெஷல் ஃபினாமினா. சூப்பர் சாமி. அதே மாதிரி 10ல் புதன் இருந்தால், இல்லை 10ஆம் அதிபதியோடு புதன் தொடர்பு இருந்தால் எப்படி சாமி இருக்கும்? 10ஆம் அதிபதியோட புதன் சேர்ந்துருக்கிறார் அல்லது 10ஆம் இடத்துல புதன் இருக்கார் அப்படின்னாக்க இவங்க தான் பிழைக்க தெரிஞ்ச பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அது மாதிரியான பிள்ளைய முகநூலில் சொன்னீங்களே. ஆமாம், அதாவது எப்படின்னா 10ல் புதன் மட்டும் வந்துட்டா தான் கையில் இருக்கிறது கருப்பட்டியை கொடுத்தாலும் விற்றுப்பிடுவான், கல்லை கொடுத்தாலும் விற்றுப்பிடுவான். தான் கையில் என்ன இருக்கோ அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுல ரொம்ப திறமையான ஆட்களாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. பேச்சு திறமை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும், அதை விட இன்னொரு திறமை இருக்கும். எல்லாரும் எடுத்தது நம்ம புதன்னதுமே பேச்சு திறமை அப்படின்னு தான் ஆரம்பிப்போம், அதை விட இன்னொரு திறமை இருக்கும். என்ன தெரியுங்களா? இந்த புதன் வந்து 10ல் வந்து நிற்கிதுன்னா அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க, எந்த இடத்துல எந்த பொருளை விற்றா செல்லுபடியாகும் அது தெரியும் அவங்களுக்கு. யாரை போய் எதுக்கு பார்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். காலையில் நம்ம வாக்கிங் போல பாருங்க, வாக்கிங் முடிச்சுட்டு வரப்போ பார்த்தா சூப்பு விற்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஏன் குவார்டர் வச்சு விற்க வேண்டியதானே இல்லையா? அப்படி விற்க முடியாது இல்லையா? அது போகாது. ஆனால் இது போகும்ல. அதே மாதிரி கீரை கட்டு விற்பாங்க. அப்போ எந்த இடத்துல எதை விற்றா எந்த இடத்துல எந்த நேரத்தில் போட்டால் சக்ஸஸ் ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த டைம் பார்த்து அடிக்கிறதுல ஜோசியார்னே மிஞ்சிருவாங்க. யார்? இந்த 10ல் புதன் இருக்க குரூப் இருக்கே, அல்லது 10ஆம் பாவாதிபதியோட புதன் இருக்காரே அவர். அதே மாதிரி பியூட்டி பாருங்க, இவங்க அடுத்தவங்களுக்கு ஐடியா சொல்றது ரொம்ப பக்காவாக இருக்கும். இன்னைக்கு பாரு சென்செக்ஸ் ஏறும், கண்டிப்பாக சொல்றேன் 100 பாயிண்ட் ஏறுது அப்படிமா, ஏறிடும். அந்த காசை இவர் போட்டு விட்டு சென்செக்ஸ் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா கீழே விழுந்து இவர்களால் அடுத்தவருக்கு போய். ஆமாம், ஊருக்கு நல்ல மரம் வீட்டுக்கு பீத்த மரம்னு வாங்க கிராமத்தில் ஒரு பழமொழி. அது மாதிரி வெளியில் சொல்கிறதுக்கு பிரமாதமாக இருக்கும், ஆனால் இவர் சக்ஸஸ் ஆகிறதுங்கிறது வந்து அவருக்குன்னு ஆகிறது
மற்ற கிரகங்களுடைய ஆதிபத்தியத்தை டிபெண்ட் பண்ணி வரும். சரி, இப்போ புதனை பற்றி சொல்கிறேன். புதன் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்து புதன் வக்கிரமா இருக்கார், நீசமா இருக்கார், அல்லது நீசமானவனோட இருக்கார், வக்கிரமானவனோட இருக்கார், பாவ கிரகத்தோட இருக்கார் அப்படின்னா அப்போ புதனுடைய பலன் போயிடுச்சா? அப்போ புதனால புண்ணியம் இல்லையா அப்படின்னாக்கும் கிடையாது. அவன் பெரிய திறமையான ஆள். அதாவது எப்படின்னா, நல்ல வழியா நல்லா இல்லாத வழியோ, எனக்கு தேவை பணம், தொழில் வரணும், அந்த தொழிலை நான் செய்யணும் அப்படின்றதுல தெளிவாக இருப்பாங்க. அப்போ எப்படி வித்தை காமிச்சாவது காசு பணத்தை சம்பாரிச்சிருவாங்க. எது இந்த புதன் 10ல் இருந்ததுன்னா. அப்போ 10ல் மட்டும் புதன் சின்ன வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவாக இருந்தாலும் வருமானம், நெகட்டிவாக இருந்தாலும் வருமானம், நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் வழியில் வருமானம், பாசிட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் வழியில் வரும். மொத்தத்தில் வருமானம் பிச்சை எடுக்கும்ன்ற மாதிரியான அமைப்பு பிரமாதமாக வந்துடும். சூப்பர். அப்போ புதன் 10ஆம் பாவத்தில் வந்திருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்க கணவருக்கோ குழந்தைகளுக்கோ மனைவிக்கோ 10ல் புதன் இருக்குது அப்படின்னா தைரியமாக அவங்கள முன்னாடி நிப்பாட்டி தொழில்னு ஏதாவது ஒன்று பண்ணலாம், நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா வீட்டில் இருந்தே பண்ணக்கூடிய தொழில்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிறது, ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறதுங்கிறது, அதே மாதிரி இன்ஸ்டாவில் செலிபிரிட்டி ஆகிறது, அந்த இன்ஃப்ளூயன்சர் ஆகிறது, அதில் அவங்க சேல்ஸ் பண்ணுறதுங்கிறது, இதெல்லாமே இந்த புதன் 10ஆம் இடத்தோ அல்லது 10ஆம் இடத்த அதிபதியோடைய டச் ஆச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க செலிபிரிட்டி ஆக்குறதே 10ஆம் இட புதன். அருமை அருமை. 10ல் குரு இருந்தா, நீங்கள் ஆரம்பத்திலேயோ அதை சொல்லி தான் ஆரம்பிச்சிங்க. 10ல் குரு இருந்தா அப்படி சார்? 10ல் குரு அல்லது 10ஆம் அதிபதியோட குரு. சரி, அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ குரு அப்படிங்கிறது நம்மால் கொஞ்சம் வில்லங்கமான ஆள். இந்த குரு எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே கடப்பார் கம்பி மாதிரியே நிற்பான். அவன் மதித்து என்கிட்ட பேசிட்டு நான் போய் பேசணுன்றது ஒன்றும் தேவையில்லையே அப்படின்னு. எனக்கு என்ன வேணும், எனக்கு ஒன்று வேணாம், அவனுக்கு தேவை இருந்தால் பேசட்டும்ன்றாங்களே, அந்த கித்தாப்பு காமிக்கிறதுங்கிறது இந்த குரு தான் காமி. ஆனால் குரு நல்லவர், நம்ம நல்லவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஐயா நீங்கள் தான் அப்படின்னு சரணாகதி தத்துவத்துக்கு போயிட்டோம்னா அடேங்கப்பா, அது அவரை மாதிரி உயிரை கொடுத்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதே சமயத்தில் நீ என்ன பிடிங்க விடுவேன்னு கேட்டான்னா அவ்வளோதான், என்னமாவது ஒன்று பண்ணியாவது அவனை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுவாங்க, அந்த மாதிரியான டைப்பு. ஸோ குரு 10ல் இருக்கிறதுங்கிறது அல்லது 10ஆம் பாவாதிபதியோடு சேர்ந்துருக்கிறதுங்கிறது பணத்தை வச்சு ப்ளே பண்ணுறது சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு. அதாவது வரவு செலவு பார்க்குறது, வட்டி வரவு செலவு பார்க்குறதுங்கிறது, ஒரு சொத்தை வாங்கி திருப்பியும் விற்கிறதுங்கிறது, இன்வெஸ்ட் பண்ணி பணம் எடுக்கிறதுங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரி, அதை விட இன்னொன்று, ஒரு சாதாரண பொருளாக இருக்கும் அல்லது சாதாரண சொத்தாக இருக்கும். இவங்க கைக்கு அந்த சொத்தோ அந்த பொருளோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ரொம்ப பெருசுபடுத்திடுவாங்க. அது அதனுடைய வேல்யூ கூடிரும். அல்லது இவர் வாங்கினதுக்கப்புறம் அங்கே தான் பஸ் ஸ்டாண்டு வருது, ரயில்வே ஸ்டேஷன் வருது, என்னத்தையா ஒன்று வருதுன்னு சொல்லி அந்த இடத்த ஏற்றி விட்டுருவாங்க. அப்போ கண்ணாப்பின்னான்னு விலை ஏறிடும்னுவாங்கல்ல, அந்த மாதிரியான அமைப்பு. ஆனால் இந்த 10ல் தனிச்ச குரு நிற்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ அவர் குரு வக்ரமாய் நிற்கணும், இல்லை நீசமாய் நிற்கணும், நீசம் பெற்றவனோட நிற்கணும், வக்ரம் பெற்றவனோட நிற்கணும், அல்லது நின்ன ஸ்தானாதிபதி வக்ரமாகணும். இப்படி ஏதாவது ஒரு விதிவிலக்கில் போய் சிக்குனா மட்டும்தான் அந்த குரு நல்லாயிருக்கும். அதர்வைஸ் குரு பார்க்குற இடம் நல்லாத்தான் இருக்கும். ஆனால் 10ல் தனிச்சு உட்காந்து தேசம் நடத்துனா சிரமப்படுத்தணுன்ற மாதிரி. அப்போ எனக்கு 10ல் தாயா உட்காந்துருக்கு, குரு தனிச்சு தாயா இருக்குது, தேசத்தான் நடக்க போகுது, என்ன செய்ய சொல்கிறேன். அப்போ நாங்கள் 10ல் குரு இருந்தால் பிச்சை எடுப்பேன்னு சொல்கிறேன், அதுக்காக நான் ஊரை விட்டு போயிடலாமான்னா தேவையே இல்லை. அது விஷயம் என்னென்னா, இவங்க தன்னுடைய கௌரவத்தை ஒரு ஸ்டெப் விட்டு கொடுத்தா போதும். அதாவது சிலர்லாம் வேலையில் இருக்கையில் பார்த்தீங்கன்னா, என்னையா அந்த முதலாளி அப்படி பேசிவிட்டான், நான் அங்கே இருப்பேனா, நீ சம்பளம் கூட வேணாம்டா, நீயே வச்சுக்கிட்டு வந்துட்டேன்ட்டு வந்துடுவாங்க. இந்த குளத்தோட கோச்சிக்கிட்டு போனால் குளிக்காமல் போகிறவனுக்கு தான் நட்டம், குளத்துக்கு நட்டம்ல இல்லை, அந்த மாதிரி ஆயிரும். அதெல்லாம் இந்த குரு இருக்கிறவங்க தான். ஆனால் இவங்க ஃப்ளெக்ஸ், ஆனால் வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அந்த கம்பெனியை ஓனர் கூட அப்படி உழைக்க மாட்டான், அப்படி உழைப்பாங்க. இந்த 10ல் குரு இருக்குது. சரி, அப்போ 10ல் குரு இருந்து அதனுடைய தசை வந்துருச்சு, அவர் வக்கரமெல்லாம் ஆகலை, பாதிக்கிற மாதிரியே வந்துருச்சு அப்படின்னாக்க, முக்கியமாக அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரோ அந்த வேலை இடம் மாறும். அந்த வேற ஒரு வேலைக்கு ஷிஃப்ட் ஆவார், சுவிட்ச் ஓவர் ஆவார். இன்னொன்று, அவர் முதல் போட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. நான் என் மனைவி பேரில் தொழில் ஆரம்பிக்கிறேன், மச்சினன் பேரில் ஆரம்பிக்கிறேன், அல்லது அண்ணன் தம்பி பேரில் ஏதோ ஒன்று கூட்டு சேர்ந்து ஆரம்பிக்கிறேன், நான் ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருக்கேன், இன்வெஸ்டராக போகிறேன், ஜாயின்ட் வெஞ்சருக்கு போகிறேன், இப்படி எதுக்கு போனாலும் சிங்கிள் பென்னி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ₹1 இன்வெஸ்ட் பண்ணாலும் லாஸ். இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தாங்கன்னா போதும். ஆனால் ஒன்று, இவங்க தான தர்மம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா பணம் விழுந்துகிட்டே இருக்கும் சார். கல்லால் விழுந்துகிட்டே இருக்கும். 10ல் குரு மட்டும் டச் ஆயிருச்சு ஏதோ ஒரு விதத்தில். 10ல் குரு டச் ஆயிருக்கு, 10ஆம் இடத்த அதிபதியோட குரு டச் ஆயிருந்தா இன்னும் உங்களுக்கு ஏதாவது விழுந்துக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு எது நம்ம தான தர்மம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது பாட்டுக்கு பொருளாதாரம் விழுந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அப்போது தானமும் தர்மமும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறதுங்கிறது இதனால தான். அதுலேயும் குறிப்பாக நமக்கு 10 10 10ஆம் இடத்த அதிபதியோட குரு டச் ஆயிடுச்சுன்னா
செஞ்சு பாருங்க, உங்க பாக்கெட்ல காசு குறையவே குறையாது. அள்ளி கொடுத்து பாருங்க, குறையவே குறையாது. சூப்பர் சார், சூப்பர். 10ல் சுக்கிரன் இருந்தால் 10ஆம் அதிபதியோடு சுக்கிரன் இருந்தால் ரைட்டு. சுக்கிரன் ரொம்ப ரிலையபிளான கிரகம். இது வந்து ரொம்ப ஆசை காமிக்கும் 10ல் சுக்கிரன் இருக்கிறதுங்கிறது. எப்படின்னா நிறையா காசு பணத்தை அள்ளி கொடுக்கறதுங்கிறது சாதாரண நிலைமையில் இருக்கிறவனும் தொழிலில் மிகப்பெரிய ஆளாக்கிரும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஆன்லைனில் இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஏதாவது ஒரு பொருள் விற்கிறேன்னு ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்னா, நான் வந்து ஒரு 1000 பொருள் விற்றுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ஆரம்பிப்பாங்க. ஆனால் டிமாண்டுன்னு வர ஆரம்பிக்கல, ஒரு 5 லட்சம் வந்து நிற்கும் டிமாண்ட். இவங்க 1000 பொருளுக்கு பிளான் பண்ணி போவாங்க, 5 லட்சம் டிமாண்ட் வந்து நிற்கும். இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்காது, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் பப்ளிசிட்டி ஆகிடும். அப்போ இந்த தேவையை மீட் பண்ண முடியாது இல்லையா, அவங்களால சப்ளை பண்ண முடியாது இல்லையா, அப்போ வந்து நேம்லாம் ஸ்பாயில் ஆகுது பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த சுக்கிரனால வர்றது தான். பெரிய அளவில் பில்டப்பை கொடுத்துருவாரு, ஆனால் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். எனக்கு வரல பொருள், உனக்கு வரல பொருள் அப்படின்னு. அதே இது வந்து அதுவும் பொம்பளை பிள்ளைகளோட பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. சரி, எனக்கு வரல, பணம் கட்டினே வரல, குழம்பு வரலன்னு ஓடிட்டு இருக்கு. பொம்பளை பிள்ளைகளோட தான் பிரச்சனை கூடுதலாக வரும். ஏன்னா சுக்கிரன் பெண் கிரகம்ல, அதனால கூடுதலாக வரும். அப்போது 10ல் சுக்கிரன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப சின்னதாகத்தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது ரொம்ப பெருசாகும். அப்போது சுக்கிரன் வக்ரமாக இருந்தால் அப்போவும் நல்லா சம்பாதிப்பாங்க. எப்படி? அழுகும் பொருள், அழியும் பொருள், கெட்டுப்போகக்கூடிய பொருள், காய்கறி, பூ, பழம், பால், தண்ணி, ஐஸ்கிரீம், தயிர், மோர், பால், இந்த ஐட்டம்லாம் பண்ணுவாங்க. இதில் ஏதாவது தொட்டாலும் செய்யும். வண்டி வாகனத்தில் போனால் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிருவோம். அதுக்கு ஒரு கிரக அமைப்பு இருக்குது. 10ல் சுக்கிரன் அல்லது 10ஆம் இடத்த அதிபதியோட சுக்கிரன், அதோட 4ஆம் இடத்த அதிபதி கனெக்ட் ஆகிறார், 4ஆம் இடத்த அதிபதி பார்க்குறார் அப்படின்னுலாம் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வாகன யோகம் வந்துடும். சுக்கிரன் தான் வாகனத்தின் யோகி, மேவும் ஜன்மாதிய கூடில் வெறுஞ்சஞ்சாரியாம்னா அந்த மாதிரி இல்லாமல் 4ஆம் பாவாதிபதியை பார்த்துருந்துச்சுன்னா யோகம்லாம் செய்ய ஆரம்பிக்கும். அப்போது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பாதிக்கப்பட்டு இருந்ததுனாக்க அவர் ட்ரக் ஓட்டுவார், மணல் லாரி ஓட்டுவார், ஜல்லி லாரி ஓட்டுவார், அல்லது கான்கிரீட்லாம் உருட்டிக்கிட்டே வர்றாங்கல்ல அந்த மாதிரி என்ன தேவை ஓட்டிக்கிறது. பெரிய வண்டி. ஆமாம், பெரிய வண்டி இல்லை, லோடு வண்டி. அதே இது சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னு வைங்களேன், லக்ஸூரியஸ் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. நல்ல ஒரு ஏசி பஸ் ஓட்டுறதுங்கிறது, அல்லது வந்து BMW வாங்கி ஓட்டுறதுங்கிறது, RR ஓட்டுறது, ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி அந்த மாதிரி போயிடுவாங்க. அப்போது அந்த 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுங்கிறது அவ்வளோ லக்ஸூரியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் இந்த இடம் அண்டர்லைன் பண்ணணும். அதாவது எங்கள் அப்பன் சம்பாதிச்சேன், எங்கள் அதெல்லாம் வேணாம், அவர் சம்பாரிச்சா அவர் போவார். அப்போ சுக்கிரன் வந்து 10ல் இருந்தாலும் 10ஆம் இடத்த அதிபதியோடு இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பெருசாக சக்ஸஸ் ஆகும். எப்படிப்பா அப்படின்னா, சுக்கிரன்னாலே மனைவி தானே. அப்போ மனைவி வந்து தொழில் மேலேயே உட்கார்றாங்கன்னு அர்த்தம். அப்போ இவர் வீட்டில் இருந்து வீட்டுக்காரம்மாவுக்கு பதில் சொல்கிறத விட ஒரு ஆளுக்கு வேலைக்கு போய் அல்லது தொழில் பண்ணுற இடத்துக்கு போய் அங்கே லட்சம் பேருக்கு பதில் சொல்லிட வேண்டானான்னு ஓடிடுவாங்க. அப்போ இவனை விரட்டி விடுறது மெயினாக அவங்க தான் பண்ணுவாங்க. அப்போ தொழிலில் போய் உட்காந்தா அங்கே ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும். ஒர்க்கஹாலிக் அப்படிங்கிற அவங்கெல்லாம் அவங்க தான் இந்த 10ல் சுக்கிரன். இதில் இன்னொரு பியூட்டி, நான் இவ்வளோ பிஸியாக இருக்கேன்ல, நீ வந்து எனக்கு உதவி செய்யலாம்லன்னு வீட்டுக்காரர் அம்மாட்ட கேட்பாங்க. அந்தம்மா தெளிவாக கேட்பாங்க, இதுக்கா எங்கள் அப்பா உன்னை கட்டி கொடுத்தியா, நீ சம்பாரிச்சிட்டு வந்து ஓடியா, நான் உட்காந்து சாப்பிட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த மனைவியையும் சேர்த்து தொழில் இழுத்து விட்ருவாங்க. அவங்க தொழில் வந்து கணவரோடு சேர்ந்து தொழில் பண்ணுவாங்க. ஒரு கடையில் கணவன் மனைவி 2 பேரும் இருப்பாங்க. காலேஜில் நிறைய பேர், காலேஜில் 2 பேரும் வாத்தியாராக இருப்பாங்க, 2 பேரும் லெக்சரராக இருப்பாங்க. அப்போ தான் 2 பேரும் ஈக்குவலாக சண்டை போடுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேருமே வருமானத்துக்கு வர்றதுங்கிறது அந்த 10ல் சுக்கிரன் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த 10ல் சுக்கிரன் இருக்கவங்க வேலைக்கு கிளம்பி போகிறவங்கப்போ பார்த்தீங்கன்னாக்க அப்படியே சினிமா ஸ்டார் மாதிரி கிளம்பி போவாங்க. சாதாரண ஒரு புரோட்டா அடிக்கிற வேலை கூட போட்டோம். அவர் புரோட்டா அடிக்கிற வேலையை நான் கம்மியாக சொல்லலை, அவர் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறாரு, பூரா வேத்து ஊற்றும் இல்லையா, அந்த மாதிரி வேலைக்கு போனால் கூட அவருக்கு வந்து அந்த நீட்டா போகணுங்கிற மாதிரியான வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு அங்கேயே கைலி மாற்றி வெள்ளை மங்காம நிற்கிறாரா அப்படின்வாங்கல்ல, அது மாதிரியான அமைப்பு. பளிச்சு நிதியம் போவாங்க, பளிச்சு நிதியம் வருவாங்க, அந்த மாதிரி டைப்பு. இவங்களுக்கு பணம் காசு நல்லா புழங்கும். இதை எங்கிட்டு சேவ் பண்ணுறதுன்னு தெரியாது. என்ன காரணம்னா, எது வந்தாலும் மிதமிஞ்சி தான் வரும். காசு பணம் வந்தாலும் மிதமிஞ்சி வரும், கஸ்டமர்ஸ் வந்தாலும் மிதமிஞ்சி வருவான், பாராட்டு வந்தாலும் நிறைய வரும், வசவு வந்தாலும் நிறையா வசவு வரும், திட்டுவாங்க. அதே மாதிரி சண்டை ஓட்டாலும் நிறையா சண்டை ஓடுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் எண்டு வரைக்கும் போகக்கூடிய அந்த அமைப்பு சுக்கிரனுக்கு வந்து வாகன வகையில் எடுத்துக்கலாம், சாப்பிட்ற ஐட்டத்தை எடுத்துக்கலாம். இது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட வீடு வாங்கி விற்கிறதுக்கு சுக்கிரன் சார். நம்ம எல்லாம் செவ்வாய்னு கிடையாது. அதாவது பூமிங்கிறது செவ்வாய், அதாவது நிலத்தில் இருக்கிறதுங்க. இப்போ தான் ஆகாசத்தில் வீடு வாங்கிக்கிறோம்ல, அப்போ இந்த ஆகாசத்தில் வாங்குறதெல்லாம் சுக்கிரனுடைய ஆதிக்கம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், சுக்கிரனோட கேது சேர்ந்துருச்சு அல்லது சுக்கிரனோட சனி சேர்ந்தா பிரச்சனை இல்லை, சுக்கிரனோட சூரியன் சேர்ந்துருக்குன்னு ஏதாவது ஒரு விதத்தில் வசதி குறைவான இடத்துல இருப்பாங்க. அட்லீஸ்ட் கடைசிக்கு அந்த ரோட்டுக்குள்ளே வண்டியை விட்டுக்கிட்டு போகும்போது அவன் வேற குறுக்க இருப்பான், இவன் வேற குறுப்பாக இருப்பான்னு சிந்தனையோடையே போவாங்கல்ல.
பார்க்கிங் இடம் கிடைக்குமாங்கிற சிந்தனையோடய இந்த மாதிரிலாம் போகிறதுங்கிறது அந்த இதை வச்சு தான் வரும். ஸோ மொத்தத்தில் 10ல் சுக்கிரன் இருக்கிறவங்க வாழ்க்கையில் கரெக்டாக சக்ஸஸ் ஆவாங்க. ஆனால் கரெக்டாக பிளான் பண்ண தெரியாது. இவங்களுக்கு சரியாக பிளான் பண்ணி கொடுக்குறதுக்கு மட்டும் ஒரு ஆள் கிடச்சிச்சின்னு வச்சுங்களேன், அடேங்கப்பா சும்மா தாண்டுறவங்க கையில் குச்சியை கொடுத்தா அவன் இன்னும் உயரமாக தாண்டுவான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பிரமாதமாக தாண்டுவாங்க, வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க. அருமை சார். அதே மாதிரி இவங்க பண்ணக்கூடிய தொழில் வந்து அடுத்தவங்கள கவர்ந்து இழுக்கக்கூடிய தொழிலாக இருக்கும். என்னம்மா செய்கிறான்டா, என்னம்மா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஒரு இதுக்கு கேலரியெல்லாம் வச்சு வைக்கிறாங்க, ஆர்ட் கேலரிலாம் வச்சுருக்காங்க, அதே மாதிரி கலைப்பொருட்கள்லாம் வச்சு வைக்கிறாங்கன்னா அதை போய் பார்த்ததுமே நமக்கு அப்படியே அசந்து போய் நின்றுவான் சிலர். இது எல்லாமே அந்த சுக்கிரனுக்குள்ளே வர்றது தான். அப்போது நம்ம அடுத்தவங்க பார்த்து பிரமிக்கக்கூடிய விதத்தில் தொழிலை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். ஹேண்டில் பண்ணுற திறமை இருந்துச்சுன்னா தான் ஜெயிக்க முடியும். இல்லாட்டி கூட ஆளை வச்சாலும் ஜெயிக்கணும். அதுதான் அதில் ரொம்ப முக்கியமான. அருமை சாமி. 10ல் சனி அல்லது 10ஆம் அதிபதியோடு சனி இருந்தால் எப்படி இருக்கும்? சனி வந்து இருந்தால் கஷ்டப்படுவேன், ஜீப்படுவேன், சிரமப்படுவேன், துக்கப்படுவேன், துயரப்படுவேன், இப்படித்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்பான். அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருவோம். நம்ம வேறு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. ரைட். இப்போ 10ல் சனி இருக்கலாமா அப்படின்னாக்க தாராளமாக இருக்கலாம். 10ல் சனி இருக்கிறதுல ஒரு ஸ்பெஷல் உண்டு. கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் தொழிலில் ஜெயிச்சிருவான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை, உறுதியாக ஜெயிப்பான். ஆனால் ஜெயிக்கிறதுக்குள்ளே அவன் படுற பாடு இருக்கு பாருங்க, கொஞ்சம் கூடுதலாக பாடுபடணும். அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் நிச்சயமாக ஜெயிப்பான் சார். பொருளாதார ரீதியாக நல்ல சக்ஸஸ் வரணுங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. ஹார்டு ஒர்க்கர். அவங்க அளவுக்கு லக்னத்தில் குரு இருக்கவங்க, 10ல் குரு இருக்கவங்க, 10ல் சூரியன் இருக்கவங்க யாரும் ஒர்க் பண்ண முடியாது. அவ்வளோவுக்கு ஹார்டு ஒர்க். இப்போ ஒரு வேலையை விடிய செஞ்சுக்கிட்டு இருப்போம், செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த வேலை வேஸ்ட்டு, தப்பாக செஞ்சிட்டோம் அப்படின்னு தெரியும். திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பின்னா ரொம்ப மனம் சோர்ந்து போயிடும். தூக்கி எறிஞ்சிட்டு சரி விட்றா 4 நாள் கழிச்சு கூட பார்த்துக்கலாம், இல்லாட்டி வேணாம் அப்படின்வாங்க. ஆனால் இந்த 10ல் சனி இருக்கிறவனை விட்டு பாருங்கள், இப்போ என்ன அவ்வளோதானே கோட்டை அழி மறுபடியும் போடுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிளம்பி வந்துருக்காங்க, திருப்பி முதல்ல இருந்து செய்வாங்க. அது ஒரு பக்கம். இன்னொன்று, ரொம்ப ஹார்டான தொழில்கள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹார்டான தொழில்ங்கிறது நைட் ரொம்ப நேரம் முழிச்சு பார்க்கக்கூடிய தொழில்கள். இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். நீர் ராசியில் அல்லது நெருப்பு ராசியில் இந்த 10ஆம் இடத்ததிபதி உட்காந்துருக்கார், அவரோட சனி சேர்ந்துருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு சாப்பிட்ற ஐட்டம் பண்ணலாம். அப்போ நைட்டு ஹோட்டல் வச்சாங்கன்னா நல்லா போகும். புரியுதுங்களா? அதே இது நைட்டு டிரைவிங் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சுக்கிரனோட சேர்ந்துருக்கார் அல்லது 4ஆம் இடத்ததிபதியோட சேர்ந்துருக்கார் சனி, 10ஆம் இடத்ததிபதியும் சேர்ந்துருக்கார் அப்படின்னா அவங்க நைட் டிரைவிங்கில் போவாங்க. ஸோ இந்த அதிக லேட் நைட் வரைக்கும் முடிச்சு வேலை பார்க்குறதுங்கிறது இந்த 10ல் நிற்கக்கூடிய சனி. ஆனால் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக சக்ஸஸ் இல்லாமல் போகிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஹார்ட் ஒர்க்கு ஜெயிச்சே தீரும். நிச்சயமாக சார். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தோத்தே தான் ஆவேன், நான் உருப்படவே மாட்டேன் அப்படின்ற மனோநிலையிலேயே இருப்பான் சிலர். நீ நல்லா வந்துடுவான, என்னத்தை நல்லா வந்து என்ன செஞ்சு என்னத்தை கண்டேன் நான், இப்படியே பேசிக்கிட்டு தெரியும். அவங்களெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம. அதனால் ஏன்னா அந்த நெகட்டிவ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க. நீங்கள் அவங்கள பாருங்களேன், அவங்கள சுற்றியில் இருக்கவங்க பூரா நிறைய ஃபெயிலானவனா சேர்த்து வச்சுருப்பாங்க, அல்லது இவங்க கூடவே இருந்தால் நம்மளையும் சேர்த்து நெகட்டிவ் மென்டாலிட்டியில் இழுத்து விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான டைப் தான். அதை விட்டுருவோம். 10ல் சனி நின்று அவன் தோத்ததா சரித்திரம், பூகோளம், வரலாறு, தமிழ், இங்கிலீஷ் எதுவும் கிடையாது. இவங்க வெளிநாட்டு யோகா இருக்குல்ல சாமி, 10ல் சனி இருக்கும். 10ல் சனி இருக்கிறது உள்நாட்டிலேயே ஜெயிக்கலாம்ங்க. இவங்க வெளிநாடு போகிறது 2ஆம் பட்சம். இப்போ வெளிநாடு போய் அந்த ஊரில் தொழில் பண்ணுறான் பாருங்க, அங்கே முதலாளியாக இருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த 10ல் சனி சம்மந்தப்பட்டா, 10ஆம் பாவாதிபதியோட சனி சம்மந்தப்பட்டா எத்தனையோ நாட்டில் போய் முதலாளியாக இருப்பார். உள்ளூர்லேயே எடுத்துக்கோங்க, தான் இருக்கிற ஊர்லேயே ஜெயிக்கிறதுக்கான யோகம் நிறையா இருக்குது. இந்த ஹோட்டல் பிரான்ச்சஸில் இப்போ வெளிநாட்டில் வச்சு ஆமாம் நிறையா வைப்பாங்கல்ல. அதே மாதிரி பழமை மாறாத விஷயங்கள், அதாவது என்னதான் இருந்தாலும் அவன் பெரிய பணக்காரன் ஆயிருக்கான் சார், தொழில் பண்ணி பெரிய பணக்காரன் ஆயிருக்கான். பணக்காரன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், கையில் மோதிரம் இருக்காது, செயின் இருக்காது, வாட்ச் இருக்காது, செருப்பு கூட போட மாட்டாங்க. சும்மா ஒரு ஒத்த வெட்டி ஒரு கதர் சட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே வருவாங்க. கேட்டால் பெரிய ஓனராக இருப்பார். அது மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது வந்து அவங்கள்ட்ட தான் கற்றுக்க முடியுமே தவிர வெளியில் கற்றுக்க முடியாது. அருமை சாமி. அந்த மாதிரி 10ல் சனி இருக்கிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 99% அவங்க வந்து வாழ்க்கையில், ஏன்னா 100% சொல்லக்கூடாது, 99% அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாங்க. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதுவும் குறிப்பாக கெரியர் லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் ஆகிடும். 10ல் ராகு பணம் பறந்து வரும். நாங்கள் 10ல் ராகு அல்லது 10ஆம் அதிபதியோட ராகு எப்படி இருக்கும் சாமி? இந்த ராகு கேது இது ரெண்டுமே வந்து ஒரு தனி சப்ஜெக்ட். நான் நிறையா வந்து அந்த ராகு கேதுவை பற்றி அனலைஸ் எல்லாம் பண்ணி போட்டிருக்கேன். நிறையா ரிசர்ச் பண்ணியெல்லாம் ஜாதகங்கள்லாம் இது பண்ணியிருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி பேசின இன்டர்வியூ ராகு கேது பற்றி பேசுகிறோம். ராகு கேது பற்றி. அந்த ராகு கேதுங்கிறது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். எப்போவுமே இந்த சின்ன வீடுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்படிம்பாங்க இல்லையா, பெரிய வீட்டோட பெருசு அப்படிம்பாங்க. ஏன்னா அவ்வளோ பாடுபட்டுருப்பான்.
அது மாதிரி கஷ்டப்பட்டிருப்பான். அந்த கணக்கா இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவாகவும் வேலை செய்யும், நெகட்டிவாகவும் வேலை செய்யும், நியூட்ரலாகவும் இருக்கும், என்னும் செய்யாமலும் இருக்கும். ஆனால் நம்ம என்ன நினைப்போம், 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது. 10ல் பாம்பு கிரகம் எல்லாம். சார் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. 10ஆம் இடத்துல பாம்பு கிரகம் இல்லாமல் 4 கிரகம் சேர்ந்துருந்தா அவனுக்கு சன்னியாசி யோகம்ன்றான். பாம்பு கிரகம் இல்லாமல் ராகுவோ கேதுவோ இல்லாமல் 4 கிரகம் சேர்ந்து 10ல் உட்காந்து அவன் சன்னியாசி. தேசரும் 10ஆம் ஆதி 4 இடத்துல இருக்க செப்பிய 4ஆம் ஆதி திரிகோணம் மீத பூசலரும் பாம்பல்லாது ஒரு 4 கிரகம் பொருந்தி 10ல் இருக்கும்போது சன்னியாசியாம். பூசலரும் பாம்பல்லாது ஒரு 4 கிரகம். அப்போ ராகு கேது இல்லாமல் 4 கிரகம் சேர்ந்து 10ல் உட்காந்தா அவன் சன்னியாசி யோகம் சொல்லு. அப்போ ராகு உட்காந்தா என்ன அர்த்தம், சம்சார யோகம் சொல்லுன்னு அர்த்தம். சார் 10ல் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் அவன் ஜெயிப்பான், சம்பாதிப்பான். சரிங்களா? ரொம்ப ரேரு. ஒரு 10% அல்லது ஒரு 5% வேணால் வச்சுக்கலாம் தோற்று போகிறதுங்கிறத. பாக்கி 90% 95% ஜெயிப்பாங்க. இதில் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும். இந்த கேது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஜெயிக்கிறது வெளியிலேயே தெரியாது. ஏன்னா முனிவர்னு வச்சுக்கோங்க, முனிவரை இமேஜின் பண்ணிக்கோங்க. அவர்கிட்ட என்ன இருக்கும், உள் பாக்கெட்டு வெளி பாக்கெட்டுமா இருக்கும், ஒன்றும் இருக்காது, சட்டையே இருக்காது, சும்மா தான் உட்காந்துருப்பார். அது மாதிரி அவர்கிட்ட என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே நாலேஜாக வந்து மண்டைக்குள்ளே இருக்கும். 1000 ரூபா அவர் கையில் இல்லாமல் இருக்கலாம். எவனாவது ஒருத்தனை கூப்பிட்டு அவனுக்கு 1000 ரூபா விட்றான்னா கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த 1000 ரூபா கெப்பாசிட்டியோடு இருக்கார் இல்லையா, அது மாதிரியான ஒரு ஸ்டஃப் இருக்கிறதுங்கிறது வந்து அந்த கேது. ராகு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ராகு வேற மாதிரி, நமக்கே தெரியாமல் நம்ம பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடும். அதான் ராகு. அதனால தான் ராகு மேலே முழுங்குனா கீழே வந்துடும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான அமைப்பு. சிம்பிளாக எடுத்துக்கிடுவோம் சார். இப்போது ராகு வந்து தனது பாதையில் அடுத்து யாரை டச் பண்ணுதுன்னு பாருங்கள். ஒரு எல்லார் ஜாதகத்துலேயும் ராகு இருக்கும். ராகுக்கு அடுத்து வந்து அடுத்த கட்டத்துலையோ அல்லது அதுக்கடுத்த கட்டம் காலியோ அதுக்கடுத்த கட்டத்தில் செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுனா, இந்த ராகு வந்து அடுத்த செவ்வாயை தான் தொட போகிறாருங்கிற பாயிண்ட் இருக்குதுல்ல. சொத்து வத்து, வீடு வாசல், ஆஸ்தி அந்தஸ்து, சுய உழைப்பு, பொருளாதார விருத்தி ரொம்ப பெரிய அளவில் சம்பாதிப்பான். சரிங்களா? கேது போய் அந்த செவ்வாயை தொட போகிறாருன்னு வைங்களேன், பிரச்சனையாகும், சொந்த பந்தத்தோட பிரச்சனையாகும், சொத்தை வைப்பான், இடம் விட்டு இடம் மாறுவான், வெளியேறி போய் ஜெயிப்பான். இந்த சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்கி வச்சுருக்கான். இது மாதிரி ஏதாவது பண்ணி சக்ஸஸ் ஆவாங்க. ஆக மொத்தத்தில் கேது ராகு அப்படிங்கிறது அவர் எங்கே உட்காந்துருக்கார், 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கார் அல்லது 10ஆம் இடத்ததிபதியோடு உட்காந்து, அந்த ஸ்தானாதிபதி ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தால் நிச்சயமாக அவன் ஜெயிப்பான். ரொம்ப சிம்பிளான ஒரு வரி. அந்த ஸ்தானாதிபதி ஆட்சியாவோ உச்சமாக, ராகு கேது எங்கே உட்காந்துருக்காரோ அந்த ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கார். சார் உச்சமாகி வக்ரம் ஆயிட்டார் சார், பரவாயில்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நாங்கள் அதெல்லாம் ஏற்றுக்குருவோம் அப்படின்னுவாங்கல்ல. அது மாதிரி உச்சமாகி வக்ரம் ஆயிட்டாரா, பரவாயில்ல, அப்பயும் சக்ஸஸ் ஆகும். அப்போது நீசமாகி வக்ரம் ஆயிட்டார், அப்பவும் சக்ஸஸ் ஆகும். ஸோ ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ ஜெயிக்கிறதுங்கிறது மட்டும்தான் அங்கே நோக்கமாக இருக்கும். அப்போ 10ல் ராகுவோ கேதுவோ இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் தொழில் ரீதியாக ஜெயிச்சிருவாங்க. இல்லை என்ன பியூட்டினா, கேதுல 10லையோ 10ஆம் இடத்ததிபதியோடையோ கேது இருந்தால் அவன் ஜெயிக்கிறது வெளியே தெரியாது. ராகு இருந்ததுன்னா அவன் இத்தனை தண்டிக்கு ஜெயிச்சிருப்பான், ஆனால் இவ்வளோ பெருசாக சொல்லிக்கிட்டு இருப்பான். அவ்வளோதான் வித்தியாசம். சூப்பர் சார், சூப்பர். நெஞ்சார்ந்த நன்றிகள் சார், சுகமே சொல்லுங்கள். நன்றி நன்றி. நமது நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நமது நண்பர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேறு ஒன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.